வணக்கம். நான் டாக்டர் அம்னாச்சுனா. இன்றைக்கு 2025 அண்மையில் பார்த்தனா ஒரு வீடியோ ஒன்று ஒரு தனிநபர் சொல்லியிருக்கார். இவர் டாக்டர் நடிக்கிற சொல்லி வருது. இதுதான் கஷ்டப்பட்டு படிச்சினாங்க. அதால தான் சொல்கிறேன். மற்றபடி மிஸ்டர்ன்றது டாக்டராக மாதிரி கனகாலம். அதால தான் மற்றபடி அது சொல்லியும் பழகிட்டு மற்றபடி நான் டாக்டர் வெளியோன்னு சொல்லுவோம்னு தேவையில்லை. ஸோ இது வெறும் நான் டாக்டர் அம்னாதன். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நினைக்கிறேன். 17ஆம் தேதி. ரைட். இது என்னுடைய 2வது வீடியோ. என்னென்றால் ஒரு முக்கியமான அறிவித்தலும் கூட. நாளைய தினம் ஹர்த்தால் என்று எங்களுடைய சுமந்திரன் அவர்களால், எங்களுடைய இனத்தினுடைய கோடாலி காம்பண்டு பொதுமக்களால் சொல்லப்படுகின்ற, பொதுமக்கள் சொல்லினேன் அவ்வளோதான், நான் சொல்லலை, ஏப்ரஹாம் சுமந்திரன் அவர்களால் ஒரு ஹர்த்தால் ஒன்று அறிவிக்கப்பட்டது. நான் இங்கே கிறிஸ்தவ மக்களையும் இந்து மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்து பேசுவேன் நல்ல. நான் எனக்கு வேளாங்கண்ணி மாதம் அம்மாவை 87, 88, 89 அண்ணாமர் 2 பேரையும் எங்களுடைய மண்டியன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட குழு கொண்டே அப்பாவை கொண்டு வந்து தந்தா தான் சுடுவதற்காக அப்பாவை கொண்டு வந்து தந்தா தான் நாங்கள் கொண்டு தருவோம்னு சொல்லி 6 மாதத்துக்கு மேலே அடைச்சி வச்சிருக்கோம். அவங்களோட நடமாட்ட சாட்சிகள் எந்த நீதிமன்றத்திலையும் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அவையை நீங்கள் வழக்கு போடுறா போகலாம். கொண்டே பண்டத்திருப்பில் அடைச்சி வச்சிருந்த காலங்களில் அம்மா போய் ஏறி இறங்காத வேளாங்கண்ணி மாதா இல்லை. ஸோ எனக்கு அந்த மதங்கள் என்று ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு மடு மாதாவினுடைய ஃபீஸ்ட் அண்மை நேற்று முந்தின நாள் அதில் போய் வந்தேன். நான் மடு மாதாவினுடைய ஃபீஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. அதன் போது போன வெள்ளிக்கிழமை ஹர்த்தாலுக்கு அறிவித்தார் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி சுமந்திரன் அவர்கள். மக்கள் பிரதிநிதி சரி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், எஸ்டிஎஃபினுடைய பாதுகாப்பில் தெரிகின்ற சுமந்திரன் அவர்கள் அழைச்சிருந்தவர். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய போராட்ட பிரச்சனை என்ன சொன்னால், மடு மாதாவினுடைய நாட்களில் வடக்கு கிழக்கில் ஹர்த்தாலா என்று சொல்லி பிரச்சனையை தொடங்கினார்கள். தொடங்குகின்ற போது திடீரென்று அறிவித்தார், ஓகே நாங்கள் கூடி முடிவு எடுத்திருக்கிறோம். யாரோட கூடி முடிவு எடுத்தாரோ தெரியாது. அந்த கூடுதலுக்கு வேறு அர்த்தம். யாரோட கூடி முடிவு எடுத்தாரோ எனக்கு தெரியாது. கூடியோ குறைஞ்சோ மறுபடியும் ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. சுமந்திரன் அவர்கள் திங்கட்கிழமை ஹர்த்தால் நாளை மாட்டி இருக்கிறது. வேற யார் மாற்றுறது தெரியும். அந்த கதையெல்லாம் முடியும். நான் வீட்டில் இருந்தோண்டு அறிவிக்கிறாத ஹர்த்தால் உண்டு. நான் முதல் இந்த பிரச்சனையை தொடர்பாக நான் போராடி நான் இழக்க தயாராக இருக்கும்ன்றா தமிழ் மக்களுக்கு. அது பிறகுதான் தமிழ் மக்கள் சொல்றதை கேட்பாங்க. கொசு தொல்லை தாங்க முடியல. சரியா? சரி. அப்போ இவர் அறிவித்திருந்தார் வெள்ளிக்கிழமை. அதுக்கு பிறகு சனி என்றாங்க, ஞாயிறு என்றாங்க. உள்கட்சியில் கதை கேட்கல. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. வெள்ளி சனி ஞாபகன்றாங்க, வேலையை பார்க்க சொல்லுங்கிறாங்க. அது பிறகு திங்கக்கிழமைன்னு ஒரு சாணக்கியன் கிழக்கு மாகாணத்தில் போய் சொல்லியிருக்கார். திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும், கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லூர் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லூர் பிரச்சனை ஒன்றும் இல்லை கிழக்கு மாகாணத்தில். ஆனால் வடக்கு மாகாணத்தில் எங்களுக்கு நல்ல வணிகள் எனக்கு விளங்கியல. இந்த பசல்கள் எண்டைக்கு தான் போய் இந்த தமிழினத்தில் இருந்து விடுதலை வெரி அன்லைக்லியா. எங்களுடைய இனம் கணக்கு படிச்சாக்கள் வைக்கணும். கணக்கு என்ன கொமெண்ட் பண்ணுறது அவைக்கு விளங்கில என்று விளங்கில. எங்களுடைய இனம் இந்த சாபத்தில் இருந்து வெளியான வர்றது வெரி அன்லைக்லி. நாங்கள் நாசமாக போகிறோம் இந்த இனம். ஸோ அதில் 4 பேர் கத்துறதால நாசமாக நிற்காது. அந்த 4 பேரில் 4 முறை ஆகவே முடிஞ்ச வரைக்கும் கத்தி போட்டு போகும். ஸோ இவர் திங்கக்கிழமைன்னு அறிவிச்சிருந்தவர். ஐயா திங்கக்கிழமை தான் ஹர்த்தால் அறிவிச்சிருந்தவர். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கல. என்னோட 1/2 மணி நேரத்தில் வெளியால வரும். ஸோ விடியாலுமே இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு திருப்பி அறிவிச்சு விட்டுருக்கார் திங்கக்கிழமை 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் கரெக்டாக செய்தால் காணுமென்று சொல்லியிருந்தா அந்த விழுந்தும் மீசையில் மண்ணொட்டையில் என்று விளங்கிட்டு முழு பேரும் கடையை திறக்க போகிறாங்க. ஸோ இந்த இவர் இப்போ முல்லைத்தீவில் அந்த இளைஞன் போய் அடிபட்டு சட்ட ரீதியாக போலீஸார் வழக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்போ வழக்கு எடுக்கலை என்றால் ஒரு அரசியல் பிரதிநிதியாக நான் போய் அதில் தலையிட்டிருப்பேன். நான் தலையிட்டிருப்பேன். வழக்கு எடுத்திருக்கிறார்கள். 5 இராணுவ வீரர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சொல்லுகிறார்கள். 2 மேஜர் தரத்திலானாக்களை அரெஸ்ட் பண்ணல என்று சொல்லுகிறார்கள். இனி அதை விசாரிக்க தான் எதிரியும் யார் அடித்ததை யார் கொண்டு. ஸோ அது பிரச்சனை நீதிமன்றம் பார்த்தது தான். நீதிமன்றம் இருக்கு. அதுதான் முல்லைத்தீவு நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும். சரி, அது அரசியலாக நாங்கள் என்ன செய்யலாம்டா, இவர்கள் அந்த வழக்குகளை எடுத்திருக்காட்டி வழக்கில் பாராளுமன்றத்தில் கழிச்சு எடுக்க பண்ணியிருப்போம் நாங்கள். ஆனால்
என்ன கவலை என்றால் அதுக்கு போய் 4 வசனம் கதைச்ச எங்களுடைய சுமந்திரன் ஐயா. அது பிறகு வெள்ளிக்கிழமை என்றால் திங்கக்கிழமை என்றால் இப்போ வவுனியாவில் பார்த்தீங்கன்னா வவுனியாவில் குழம்பிட்டாங்க, மன்னாரில் குழம்பிட்டாங்க, யாழ்ப்பாணத்தில் குழம்பிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே கர்த்தால் நடத்தலாம். கர்த்தால்ன்றது உங்களுக்கு தேவையென்று ஆணிக்கு நடத்துகிற சாமானில் கர்த்தால். கர்த்தால் என்பது அந்த அதாவது அந்த வர்த்தக சங்கமா சொல்லணும். நாங்க ஹர்த்தால நடத்த போறோம். ஒரு ஹர்த்தால் நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு ஹர்த்தால் நடந்தது யாழ்ப்பாணத்துல. எங்க நடந்தது? சாவச்சேரியில. நான் சொல்லல, எனக்கு யாரையுமே தெரியாது. வர்த்தக சங்கம்ண்டா யாரையுமே தெரியாது. அது நிற்கிற அண்ணாமரையும் தெரியாது. இந்த ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால. அதை விட எங்களை சிறியண்ணா நாக்கடை விஎம்கே நாக்கடையில் அவரை தெரியும். அதை விட அந்த வாணன் வாணிபமோ இதோன்னு சொல்லி அந்த கேஎஃப்சிக்கு நேரம் முன்னால் இருக்கிற அவங்கள்ட்ட போய் அடிக்கடி பெயிண்டுகள் வேண்டேன் நான் வீட்டில் படங்குறதுக்கு அவங்கள தெரியும். அதை விட 1-2 இப்போ எங்கள்ட இவரை தெரியும். எங்கள்ட யார் மரக்கறி கடை சாப்பாடு கடை இதுக்கு பக்கத்தில் அந்த பேர் படம் ஞாபகம் வருது இல்லை, நல்ல மனுஷன் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அவரை தெரியும். அதை விட அதுக்கு முன்னால் இருக்கிற கண்ணனே தெரியும். பேஷன்ஸ் எல்லாருமே என்னுடைய அதாவது என்ன நான் டாக்டர் இறக்கிக்க ட்ரீட் பண்ணாங்க. அதை விட சாவச்சேரியில் அந்த சந்தைகளை போய்க்கலாம் அம்மா இருக்கான பேரை தெரியும். இருந்து கதைக்கிறேன் நான் என்னம்மா என்ன மாதிரி என்னென்னு சொல்லி சந்தைகளை போய்க்கிட்டு நான் கதைக்கிறேன் நான். அப்போ என்ன யாரும் கணக்கெடுக்கிறேன், நான் சாதாரண டாக்டர் தானே, போய் அவையோட இருந்து கதைக்கிறேன் நான். அதை விட புடவை கடைக்குள்ள ஒரு கொஞ்சம் பேர் தெரியும், மார்க்கெட்டுக்குள்ள இவ்வளோதான். எல்லாம் எங்கிற பேக்கரி தெரியும். ஆனால் இவ்வளோ பேரே சும்மா என்னுடைய பேஷன்ஸ் டாக்டர் இஞ்சாம் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியும், அவ்வளோதான். ஆனால் சாவச்சேரியில் 2009 ஒரு போராட்டம் நடந்தது 2024. யாரும் யாருடையும் கேட்காம முழு கடையையும் அடைத்து போராட்டம் செஞ்சிருந்தது அது தமிழ் இனம், தமிழ் மக்கள். அதுக்கு நான் யாருடைய கேட்கவும் இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ராமநாதன் அர்ச்சுனான்ற ஒரு நபரை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றக்கூடாதுக்காண்டி சாவச்சேரி சனம் ஆடினாடு 7000 போல் அடி சொல்லிக்க பாராளுமன்றத்தில். தம்பி இதை கேட்குற முழுக்க உனக்கும் மயிர்வூச்சரியும் எனக்கும் மயிர்வூச்சரியும். நான் அந்த லிஸ்ட்டை வாய்ச்சி கொண்டு இருக்கிறேன், இவங்க ஓட்டை வாய்ச்சி கொண்டு இருக்காங்க. சாவச்சேரியின் வாசிக்க பாவம் அமைதியாக இருக்குது. சுயேட்சை குழு 17 7000 சொச்ச ஓட், என்பிபி 5000 ஓட், வீடு 4000 ஓட். அதுதான் சாவச்சேரி. அங்கதான் இருக்காங்க, அங்கதான் அது அவங்கள் எனக்கு போட்ட பிச்சை. 7000 பேர் போட்ட பிச்சையில தான் இன்றைக்கு சொன்ன நம்ப மாட்டீங்க 3 லட்சம் ரூபா சம்பளம் எடுத்துக்கொண்டு டாக்டராக இருந்துருந்தா 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வந்திருக்கும். இது 3 லட்சம் ரூபா சம்பளம் வந்து எனக்கு வர சம்பளம் இல்லை. அதில் 2 லட்சம் ரூபா கார் பெட்ரோலுக்கு 1,86,000 ரூபா கார் பெட்ரோலுக்கு போகிற காசு. அதை விட இந்த சம்பளம்ன்றது 51,000 ரூபா. என்னுடைய பாராளுமன்ற சம்பளம் 51,000 ரூபா. அதை விட ஆஃபீஸ் நடத்துறதுக்கு கொஞ்சம் காசு, டெலிஃபோன் அலோவன்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு எடுக்க 3 லட்சம் ரூபா, 330, 320 அப்படி வரும். அதில் இங்கேருந்து யாழ்ப்பாணம் கார் ஓடவே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே தாண்டும். உங்களுக்கு தெரியும், கார் ஓடுறாங்களே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு ஒரு அம்மாவரால் போய் சந்திச்சுன்னா பவுண்ட்ஸில் தந்துருக்குதான். நான் யார் என்னன்னு சொல்லல, வெள்ளவத்தையில் போய் மீட் பண்ணி கொண்டு வந்தேன். இன்றைக்கு ஃப்ளைட் அடிக்கணும், சேஃப் ட்ராவல்ஸ், கவனமாக போய் சேருவோம். அந்த சொந்தக்கார் இவட கூட சொன்னால் ஆறாயிரம் காசு பண்ணுறான். டே அது எங்கட அண்ணாட 4வது அண்ணாட அண்ணியிட சொந்தக்காரர் தான். ஆகவே நீ குளர தேவையில்லை, காசு தேவை எனக்கு சொல்லத்தானே வேணும், உங்களுக்கு கொஞ்சம் உசு பேர் தானே வேணும். அதோட இத்தனை பேர் வெளிநாட்டில் இருந்து எனக்கு எல்லாம் சொந்தக்காரரும் அதோட கனவே சொந்தக்காரர் ஆகிட்டாங்க. சொந்தக்காரர் எடுக்கிறீங்கள கோல் கூட அடித்து பார்க்குறீங்கள இருக்கிறானா இல்லையாண்டு. ஆனால் இது வரைக்கும் முகம் பார்க்காதாக்கள் எனக்கு லட்சக்கணக்காக அனுப்பியிருக்காங்க. கேட்டுட்டு சாகும், அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. டிக்டாக் எழுதுக்கு தானே வச்சுருக்கீங்க, கூப்பிட்றதுக்கு தாராளமாக கூப்பிடலாம். என்னடா எங்களை சுமந்திரம் திங்கக்கிழமை அந்த கர்த்தால போட்டிருந்தார், விளங்கிட்டு பிஸாக போகுது. ஆஹா நோண்டியா போகிறோமேன்னு விளங்கிட்டு இப்போ அறிவிச்சிருக்காரு இரவு 10 மணிக்கு 8 மணிக்கு. தேவையில்லை, கர்த்தால் தேவையில்லை. நீங்கள் ஒரு விடிய காலமாக கதவை அவருக்கு ஆட்டிட்டு விட்டீங்கன்னா காண மாட்டேன். அடியோட செவிட்ட பற்றி செம்மறி நீ சொல்லக்கூடாது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவன இப்போ கடை கூட்டணும். ஏனண்டா நீங்கள் ஒரு கிறிஸ்தவன், இங்கே கிறிஸ்தவருக்கும் இந்துக்களுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு திருவிழா. என்னோட பாலிய நண்பன் பேர் சொல்லல, மாந்தியில் டிஎஸ்ஆ இருக்கிற பாலிய நண்பன், நானும் அவனும் ஒன்றாக அவனுடைய சர்ச்சுக்கும் போயிருக்கிறோம். கிறிஸ்தவன் ஆண்டு சைவர்ல இருந்த நண்பன், அவனை கூட்டிக் கொண்டு நல்லூருக்கும் போயிருக்கேன். நான் அவன் அம்மா பாட சொல்லி நல்லூருக்கும் போயிருக்கேன். அது மதம்ன்றது வேறு. ஆனா இந்த நபர் நாங்க யாருன்னு சொல்லல, இந்த கோடாளி காம்பு அவரோட கிறிஸ்தவர். அவற்றை பிள்ளைகள்லாம் லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் அவர் கிறிஸ்தவர் சொல்றாரு, இங்க கடையா போட்டு
நீங்க ஒரு கடையை முடிதல ஒரு ஆணியை முடிதல கடையை ஒன்று ஆட்டை வந்து கிழக்கு அந்த வேலை நீங்க உங்கள்கிட்ட வேலையை பாருங்க. இங்க இருக்க சனம் இங்க வேலையை பார்க்கும். உத்து பிறகும் ஒரு நாள் பாராளுமன்றத்தோடு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை காய்ச்சிருக்கிறானா? தனிப்பட்ட நான் சொல்றது ஒரு 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 பொதுமக்கள் பிரச்சனை காய்ச்சிருக்கானா பாவி? இல்லை, நான் நச்சிருந்தா அவ்வளோ செய்திருக்கலாம். இப்படிலாம் ஒப்பிட்டு பார்க்கடா இந்த ஒட்டுக்குழுக்கள் பரவாயில்லை. அவனுகள் போய் அங்கே கவர்மெண்ட்ல போய் நின்றானுகள், அமைச்சு பதவி எடுத்தானுகள், ஏதோ 4 பேருக்கு டிரான்ஸ்ஃபர், 4 பேருக்கு நல்லா செய்தானுங்க. சரிதானே? அதால தான் நம்ம 30,000 20,000 போட்டு விழாவில் இருந்தவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி அடிபட்டு போயிருக்கிறாங்க. நான் தப்பட்டு சொல்லுவான் டாய் அவன் தமிழ் தேசியத்தை விட்டு தப்பட்டு ஓடி இருந்து அவங்களுக்கு இல்லை. நான் வந்து யதார்த்தமாக கதைக்கிறேன், மிக யதார்த்தமாக கதைக்கிறேன். இங்க வச்சு ஆபீஸ் வச்சு எந்த தமிழ் தேசிய அரசியல்வாதி இங்க ஆபீஸ் வச்சு நடத்தியிருக்கான் யாழ்ப்பாணத்துல? கயந்திரமார் பொண்ணம்பளத்துக்கு ஆபீஸ் இருக்கா? மக்கள் சந்திப்பு நடக்கிறதா? அங்க போய் மக்களை சந்திக்கணுமா? கயந்திரனை சந்திக்கணுமா? இல்ல. தெல்லிப்பளையில எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு இவர் போய் நிற்கிறார் கயந்திரன் பிள்ளை. அதை மட்டும் இவர் செய்யலாம். அங்கதான் இவர்கிட்ட அரசியல் இருக்கு. எனக்கு எதிராக தெல்லிப்பளை வைத்தியசாலையில வைத்தியர்களை காப்பாற்ற வேண்டும் இவர் போய் ரங்கி மகஜர் எடுக்கிறார். அதே செம்மறி சைட்டை பத்தி அடிக்கணும்னு ஒரு ஆசை. என்ன சனம் அடிச்சுட்டு ஆல்ரெடி. அந்த கழுதைக்கு தெரியாது தான் வந்து இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று தெரியாது. ஒரு போஸ்டர் போட்டிருக்கார். இந்த டக்ளஸுக்கு வந்து பொதுமக்கள் பாடம் போட்டி இருக்கிறார்கள். இந்த முறை வீட்டை செம்மறி நீயும் இந்த முறை பாராளுமன்ற பதவி இல்லடா, நீயும் எம்பி இல்லை, உன்னையும் சரம் வீட்டை அனுப்பி இருக்கு. அது விளங்கியலையா அவனுக்கு? நீ சும்மா இது என்னோட சொன்ன விஷயம் எனக்கு சொன்னாலும் கவலை. கௌசல்யா கிட்ட வந்து சொன்னால் டாக்டர் நான் உங்களோட ஃபோட்டோவை என்னுடைய ஸ்க்ரீனில் போட்டு வைக்க வேண்டியது ஃபோனில். நான் அது படிக்கிறேன், என்ன ஏற்றி கும்பிடுறேன். இல்லை, ஒரு ஆள் இன்னொரு ஆள் இந்த ஃபோட்டோவை ஃபோனில் அந்த நாங்கள் ஃபோட்டோவில் போட்டுருக்குறோம் இப்படி உண்டு. சரிதானே? நாங்கள் ஃபோனில் போட்டிருக்கோம் இப்படி உண்டு. இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறது இப்படி உண்டு. சரி, நாங்கள் தம்பி நீங்கள் யார் மாற்றினாலும் என்ன மாற்றினாலும் அப்பர் செத்ததும் அதுக்குள்ள தான். நாங்கள் மாறவும் மாட்டோம், மாற போகிறதும் இல்லை. இதில் கௌசல்யாட படமும் இல்லை, ஒரு பக்கத்து வீட்டு அண்ணின படமும் இல்லை. இங்கே இதில் இருக்கிற படம் என்னுடைய லாக் ஸ்க்ரீனில், என்னோட லாக் ஸ்க்ரீன் இதுதான். நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் இருந்து அடிப்போம். அடித்த வரலாறும் இருக்குது. வரலாறுகளை சொல்லி புத்தகமாக்கிட்டு தான் சாவோம். எங்களோட பாட புத்தகத்தில் எங்களோட ஒவ்வொருத்தர் கேப்டன் மில்லரில் இருந்து வரலாறாக்கிட்டு தான் நாங்கள் சாவோம். அதை நாங்கள் அடிபட்டு எடுப்போம். ஏதோ ஒரு வழியில் அடிபட்டு எடுப்போம். ஆனால் என்ன கவலைன்னா சொன்னால் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் ஃபோட்டோ வச்சு இப்படி கொஞ்சிட்டு இருக்காரு ஃபோன்ல இருந்து. நான் சொன்னேன் பாரு பேத்தராக சொன்னிக்கிற ஐடியா இல்லை, எனக்கே வெக்கமாக இருக்கும் உங்கள்ட்ட சொல்றதுக்கு. ஆனால் இங்கே ஒரு கட்சி உண்டு. சரிதானே? அவர் வந்து வெட்ட ஃபோட்டோ வச்சு அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இதுக்கு வேறடா வேற, அது உங்களோட கட்சியின் பேர், அதுக்கு நாங்கள் வேற சொல்ல வரையில. எனிவே அதை பற்றி வீடோக்க நான் என்னடா இந்த சுமந்திரட்ட பிரச்சனைக்கு வரேன். இவர் இந்த முறை கோல் பண்ணிட்டு திங்கக்கிழமை சொல்லியிருக்க வேண்டாம், நீங்க ஒரு அரை மணி நேரம் கதவை ஆட்டிட்டு திறவுங்க. நாளைக்கு உண்மையான தமிழன் ஒருத்தன் உன்னுடைய குடும்ப வரலாறு உண்ட குடும்ப பிசினஸை பார்த்துக்கொள்ளு. திரும்ப சொல்றேன் நான், உண்ட வீட்டை உண்ட கடையை திறந்தாதான் உனக்கு சாப்பிடும். கடையடைப்பு போராட்டம் எல்லாம் செய்யற காலம் எல்லாம் இப்ப இல்லை, அது அப்ப அந்த நாட்கள்ல கடையடைப்பு செய்தா எங்களுடைய அரச இயந்திரம் பாதிக்கப்படும். உங்களுக்கு வடிவாக தெரியும், கடையடைப்பு செய்கிற நாளங்கள்ல அரச இயந்திரம் இப்ப முழுக்க ஃபுட் சிட்டியை கட்டி வச்சிருக்காங்க. கடையை போனா அவன் போய் ஃபுட் சிட்டில இடம் சாப்பிடுவான், ஃபுட் சிட்டில சாமான வேண்டுவான். அவன் ஒரு மாதம் உரிய சாமான ஃபுட் சிட்டியில வேண்டுவான். அது எந்த ஃபுட் சிட்டியோ ஃபுட் சிட்டியில வேண்டுவான். கடைக்கு ஒரு மாதம் படுக்கும். நல்லூர் திருவிழா ஜோதிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு தமிழ் ஆன்மீகவாதியா, தமிழ் ஒரு இந்துவா, கிறிஸ்தவனா, இந்துவா சைவனா. இப்போ நாளைக்கு வந்து பெரிய கோயில் ஆஷ் ஃப்ரைடேன்னு வைப்பேன் சும்மா ஒரு பேச்சுக்கு யாழ்ப்பாணத்தில். நான் சொல்லுவேன் நான் முழு கடையும் பூட்டண்டு மனச்சாட்சி இருக்கும்னு. மனச்சாட்சி இருக்கும், நல்ல ஒரு திருவிழா முடிய வச்சிருக்கலாம். நீங்கள் அதுக்கு முதல்ல 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 கட்சியோட காய்ச்சிருக்கோம். ஆகவே இது இவர் தனக்கு மாநசபையில் இப்போ ரங்கி உள்ளுக்கு ரோட்டு வழியை தெரிகிறார். ஒருத்தர் வந்து கோயில் மணல்களுக்குள்ள கதிரை பின்னுக்கு வச்சிருக்கு, இவர் நிலத்தில் இது காய்க்கிறார். என்னடா எப்படியடா உருட்டுறியல்? ஒரு உருட்டுறதுக்கு அளவே இல்லை. மற்றவர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்காக போராட தயாராக இருக்கு. தம்பி, மக்களுக்காக போராடுற வேண்டாம், மக்கள் போராடணும், சனம் போராடணும். சனம் உனக்காக போராடணும். சனம் உனக்காக சுட்டாலும் பரவாயில்லைன்னு வந்து ரோட்டை பிளாக் பண்ணணும். சுமந்திரனுக்காக எங்களுடைய ஒரு பிரதேசத்துல சனம் ரோட்டை பிளாக் பண்ணி போராடுதுண்டா
அன்னைக்கு தூக்கு போட்டுட்டாரு. எனக்கு 100% தெரியும் இது நடக்காது. சரி, அன்னைக்கு இந்த பாராளுமன்ற பதவியை சுமந்திரனுக்கு எழுதி கொடுத்துட்டு போறோம். அப்படி எழுதி கொடுக்கிறாரு கௌசல்யாக்கு இல்ல, சுமந்திரன் எடுபடியா தானே 3வது ஆள் இருக்கிற அரங்கண்டால் அவர் அவர் இந்த ஐலண்ட் ஃபர்ஸ்டா வந்தார், அவருக்கு எழுதி கொடுத்துட்டு போறாரு. அதாவது வந்து சுமந்திரனோட நான் ரக்கி விடு வெளிநாட்டுல இருந்து போய் சுமந்திரனோட கை கொடுத்து படம் எல்லாம் போட இத்தனை நிறைய என்னடா மனசராடா நீங்க ஒரு மனச்சாட்சி இல்லையாடா. இப்ப நான் ஒரு எடிகேட்டட் டேலண்டட் பர்சன். இப்ப மயூரன் என்றவர் வந்து போராட்டத்தை உருவாக்கி மயூரன் பேர்ல போராட்டம் நடந்து ஒரு ஹொட்டோபிக்கா இருக்கான். அவன் சொல்றான் மச்சான் பா எலெக்ஷன் கேட்பேன். நான் போய் அவனை பின்னால அனுப்பேன். அவனை பின்னால நின்று அவனை சப்போர்ட் பண்ணி அவனை தூக்கி விட்டு அவன் சார்பில் நான் போய் ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்கோம்டா பாடி. அவன் அடிபட்டு சாப்பிடாம கொள்ள ஜெயிலுக்குள்ள போட்டு வந்திருக்கான். நான் வந்து நின்று கொண்டு அதுல டீல் அடிச்சு காசு வடி. என்ன மனுஷரடா நீங்க. அந்த நாதாரியனுடைய நான் எந்த கூடாத வசனமும் பாவிக்கல. என்னுடைய கைதான் இந்த இது தமிழ். நான் உண்ட வடிவா சொல்றேன். எங்களுடைய இனம் அழிகிறதுக்கு வேற ஒருத்தரும் காரணம் இல்லை. எங்களுடைய சுமந்திரனும் தமிழரசு கட்சி நடத்துற தமிழரசு கட்சி தான் எங்களுடைய இனம் அழிகிறது காரணம். ஓப்பனாவே சொல்றேன். சுமந்திரன் டிஃபமேஷனை போடட்டும், பிரச்சனை இல்லை. எங்களுடைய இனம் அழியும், எங்களுடைய இனத்தினுடைய வேட்கை இல்லாம போகும், இனம் அழியும். எங்களுடைய போராடியவர்களுடைய வரலாறுகள் இந்த எங்களுடைய மனங்கள்ல இருந்து இல்லாம போக பண்றதுக்கு வேற யாருமே எஸ்டிஎஃபோட தெரியல சுமந்திரனாலதான் மட்டும். வேற யாராலையும் இப்படி கோடாலி காம்பா துளைக்கிறாரு. எங்கண்ட அரசியல் தமிழ் அரசியல் நிக்கிற 2 பேரை பாருங்க, முக்கியமான கோடாலி காம்புகள் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன். எங்கடா இருந்தீங்க இவங்க எலெக்ஷனுக்கு முன்னா? எங்க இந்த 2009ஆம் ஆண்டு போர் முடியது முன்னும் எங்க இருந்த நீங்க என்றுதான் எங்களுக்கு கேள்வி. நாங்கள் அரசியலுக்கு வரவும் இல்லை, அரசியல் தேடி வரவும் இல்லை. அப்பாவையும் இழந்துட்டு ஒரு அப்பாவை இழந்தவனா தான் நாங்கள் இதுக்குள்ள நிற்கிறோம். சரி, நான் என்ன அரசு போன நான் துவக்கிறது சுட்டுறான்னு கேட்டா இல்லை. நான் படித்தேன், என் வேலையை பார்த்து நிம்மதியா இருந்தேன். இப்ப மக்களுக்கா நான் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்காக இங்க வந்து ரங்கி தமிழ் தேசியம் கதை கேள. நான் வந்தது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு. ஆனால் தமிழ் தேசியம் என்ற மூச்சுன்றது உங்களுடைய என்னுடைய பாராளுமன்ற உரைகள்ல இருந்து விளங்கி கொள்ளலாம். இப்பவும் போகாம நான் இப்பவும் சொல்றேன், ஐநாவில் வந்து 2 நிமிடம் கிடைத்தாலும் நான் என்னுடைய தமிழ் இனத்தினுடைய உண்மையான வேட்கையை சொல்லி தாண்டா சாவேன். நீங்க சுட்டாலும் இல்லை எரிச்சாலும் சாம்பலாக்கி கடல்ல தூவி அதை வந்து கடல்ல கரைச்சாலும் அந்த கடல் ஓசைகள்ல இருந்து என்னுடைய குரல் என்னுடைய தமிழ் இனத்துக்காக இருக்கு. ஆகவே திட்ட தெளிவான பதில். நாளைக்கு எந்த கடையடைப்பும் இல்லை, நாளைக்கு எந்த விதமான போராட்டங்களும் இல்லை, நாளைக்கு ஒரு ஆணியும் இல்லை. வடக்கு கிழக்குல நீங்க சாணக்கின்ற கதையை கெடுத்துறாங்க 2 ஆடுங்க. ஐ டோன்ட் கேர். வடக்குல வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் கடையை நீங்க பூட்டிவீங்களாக இருந்தால் நீங்க உங்களுக்கு வைக்கிற கொள்ளி. வடக்குல இருந்து திரும்ப சொல்றேன், வடக்குல இருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேணுமாக இருந்தால் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிப்போம். வேற யாருமே உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் செய்கிற இந்த பிரே சபையில இருந்து காசடிக்கிற கழுசடிகளும் நாங்களும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் என்று சொல்லி கூவிக்கொண்டு திரிகிறதில்லை. கொஞ்சம் செம்மணியில சாரியலையும் போத்தி கொண்டு இந்த கூட்டங்கள் மட்டும் சாகுறதுக்கு இருப்போம். செம்மணியில லைனுக்கு பந்தல் அடிச்சுட்டு நாங்கள் அவ்வளோ பேரும் நான் தான் முதல் சாவேன். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். எனக்கு டயபெட்டிக் இருக்கு, கீட்டோசிரோசிஸ் வந்து நான் ஃபர்ஸ்டா சாவேன். பரவாயில்ல, அதுக்கு பிறகு நிப்பாட்டுவாங்க தானே, ஒருத்தர் செத்துட்டான். ஆகவே நான் சாரண்டாப்பா ஃபர்ஸ்டா. வாங்க உண்ணாவிரத போராட்டம் இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கும் தண்ணியும் கொடுக்கக்கூடாது, சாப்பாடும் காட்டக்கூடாது. காற்றை வாங்கி நாட்கணக்கா இருக்கணும். நான் சாகுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் 10 அம்ச கோரிக்கை கொண்டு வைப்போம். இவங்களை வெளியேற்றணும், வடக்கு கிழக்கு இணைக்கணும், வடக்கு கிழக்குல எங்களுடைய போலீஸ் அதிகாரம் உட்பட 13 தரணும் என்று 10 அம்ச கோரிக்கையை வைப்போம். நான் சாகிறதுக்கு ரெடி. யார் வாரிக்கு? சுமந்திரம் வரணும், சிறிதரம் வரணும், சாணக்கியம் வரணும், டக்ளஸ் வரணும், அங்கஜம் வரணும். அந்த இவர் சைக்கிள் இவர் என்ன பேர் கயந்திரமார் கொண்டு திருவாரு. இன்னொரு கொஞ்சம் குமார்கள் எல்லா குமார் இந்த கயந்திரன் முழு நாதாரி பயிலும் வரணும். போயிருந்து உண்ணாவிரதம் போடுறது நல்ல திருவிழா நடக்குது. பின்ன ஒரு கொட்டிலோட போடுவோம். அங்க சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெள்ள வேட்டியை போட்டு இருத்தி விடுங்கடா, கதிரையில் இருத்தி விடுங்க. அவங்க சாகும் வரைக்கும், இந்த நாதாரிய சாகும் வரைக்கும் இவங்கள்ட்ட கோரிக்கையை நிறைவேற்றணும் மட்டும் ஒரு இதோட்ட வச்சு விடுவோம். அதுக்கு பிறகு முக்கியமான கெட்ட சாமானெல்லாம் செத்து துளைஞ்சிடும்.
அப்புறம் யாராவது இளம்படியல் அரசியல் உண்மையாகவே இனத்துக்காக செய்ய விரும்புகிறவன் 4 பேரை அரசியலுக்கு விடுவோம். அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலும் வருகின்ற மாகாண சபை தேர்தலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது தமிழ் இனத்துக்கு. இப்போ நீங்கள் பிள விடுவீங்களா இருந்தால், திரும்ப சொல்லுறேன், இப்போவும் நீங்கள் பிள விடுவீங்களா இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய சந்ததியின் எதிர்காலத்தையும் யாராலையும் மாற்றலாது, கடவுளால் வந்தாலும் மாற்றலாது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமராஜ்.